பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்தும் கட்டாய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் BSNL ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தொடரும் என எச்சரித்துள்ளனர். இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறை வரலாறு காணாத சிக்கலில் சிக்கி தவித்து வருகிறது. 2G அலைக்கற்றை விவகாரத்தில் இந்திய அரசியலையே புரட்டி போடும் அளவிற்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்நிலையில் தொலைத்தொடர்புத்துறை ஊழியர்கள் டிசம்பர் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். BSNL பங்குகளை விற்கக்கூடாது, VRS திட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் BSNL செலுத்திய 18,500 கோடி ரூபாயை திரும்பி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடப்பட்டது. இதனை வலியுறுத்தி கோவை தலைமை தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மத்திய அரசின் தவறான வழிகாட்டுதலுக்கு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர். இந்த 3 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தால் புதிய இணைப்பு வழங்குதல், சிம் கார்டு விற்பனை உள்ளிட்ட பணிகள் பாதிப்படைந்தன. இன்னைக்கு 18,000 கோடி ரூபாய் 3G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அடிப்படையில் எங்களுடைய BSNL கட்டாயமாக வசூல் தெரிவிக்கின்றார்கள். அதில் கலந்து கொண்டு வேணுகின்ற மாநிலத்தை எடுக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதேபோன்று இன்றைக்கு தனியார் செல்லுலார் சேவைகள் எல்லாம் எங்களுடைய கேபிள், காப்பர் கேபிள் ஆகட்டும் அல்லது எங்களுடைய டவர்ஸ் ஆகட்டும் பயன்படுத்தக்கூடிய மிக மோசமான நிலைமைகள் உருவாகி